பல்லடத்தை அடுத்த வேப்பூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடனுதவி பெறுவதற்கான ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்ற மகளிர் சுய உதவி குழுவினர்களுக்கு கடன் உதவி பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது 604 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 58.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கி கடனுதவி வழங்குவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர். காந்தி தெரிவிக்கையில், பெண்கள் சுயமரியாதையுடன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட மகத்தான திட்டம் மகளிர் சுய உதவி குழு என நெகிழ்ச்சியாக பேசினார். இந்த மாதிரி எந்த மக்களுக்காக இந்த கட்சி மக்களுக்கு என்ன தேவையோ அது உடனடியாக செய்யணும். நல்லாட்சி, இந்த நல்லாட்சி நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கணும். இந்த கடனுடைய பாருங்க, ஒரு குழு மினிமம் 20 லட்சம் ரூபாய், கம்மியாக 20 லட்சம் ரூபாய் தேடி கொடுக்குறாங்க. நல்ல முறையில் நம்ம மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரி முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய முன்னேறணும் என்ற இடத்துல நீங்கள் ஒன்று மேலும் மேலும் அதிகமாக கொடுப்பாங்க. முன்னேற்றத்துக்கு நீங்கள் எல்லாம் பாடுபடும். நல்லாட்சி உறுதியாக ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன், மகளிர் திட்ட இயக்குநர் ரவிச்சந்திரன், ஒன்றிய குழு தலைவர்கள் வெங்கட்ரமணன், வடிவேலு, அசோகன், கலைக்குமார், அனிதா, குப்புசாமி, நிர்மலா சவுந்தர், நகரமன்ற தலைவர்கள் தேவி பென்ஸ் பாண்டியன், சுஜாதா வினோத், முகமது ஹமீன், ஹரிணி தில்லை, லக்ஷ்மி பாரி மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மாவட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், வங்கிகளை சேர்ந்த பணியாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர்.